நான் தான் ரமலான் பேசுகிறேன். இந்த வருடத்திற்கான கிட்டத்தட்ட முடியும் தருவாயில் வந்துவிட்டேன். எனக்கு உங்களை விட்டு பிரிவதற்கு மனமில்லை. எனக்கான நேரம் வந்துவிட்டது. நான் சென்றே ஆக வேண்டும். இது இறைவனின் கட்டளை. நான் நிறைய நபர்களுக்கு பிடித்தவனாகவும் விருப்பத்துக்குரியவனாகவும் இருப்பது மகிழ்ச்சி. அல்ஹம்துலில்லாஹ், எல்லாம் புகழும் இறைவனுக்கே. நான் என்னால் முடிந்தவரை உங்கள் ஈமானை பாதுகாத்தேன். அல்லாஹ்வுடனான தொடர்பை ஏற்படுத்த நானும் ஒரு காரணமானேன். எனக்கு உங்களிடத்தில் ஒரு வேண்டுகோள். நீங்கள் நான் சென்ற பிறகும் அதே ஈமானுடன் மீதம் உள்ள 11 மாதமும் இருங்கள். உங்கள் ஈமானை பாதுகாக்க அல்லாஹ் போதுமானவன். நான் செல்வதற்கு முன் உங்களுக்கு சில அறிவுரை சொல்லி செல்கிறேன். இந்த வருடம் ரமலானின் சந்தித்த நபர்களை அடுத்த வருடம் நான் நிச்சயமாக சந்திப்பேனா என எனக்கு தெரியாது. அடுத்த வருடம் சந்திக்க அல்லாஹ் கருணை செய்ய வேண்டும். உங்கள் ஆயுளை அவன் நீட்டித் தருவானாக. எப்போதும் அல்லாஹ்வுடன் தொடர்பிலே இருந்து கொண்டு இருங்கள். உங்களது இரையச்சம் அதிகரிக்கவே என்னில் அல்லாஹ் நோன்பை ஏற்படுத்தினான். நீங்கள் பெற்ற அத்தகைய இரையச்சத்தை சிறிதும் குறையாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். என் மூலம் நீங்கள் பெற்ற ஆன்மீக பயிற்சிகளையும் நல்லொழுக்க பயிற்சிகளையும் மறந்து வீணாக்கி விடாதீர்கள். திக்ர் செய்து கொண்டே இருங்கள். துவா எப்போதும் கேளுங்கள். அல்லாஹ்வின் கருணை எப்போதும் உண்டு. அவன் கருணையை நாடுங்கள். அல்லாஹ் உங்களுக்கு அருள் புரிவானாக. தஹஜ்ஜத் நேரத்தில் கருணையின் கதவுகள் எப்போதுமே திறந்திருக்கும். தஹஜ்ஜத் தொடரும்படியாக தொழுங்கள். மிக முக்கியமாக உங்கள் 5 தினசரி தொழுகையை ரமலானில் எப்படி பேணுதலாக தொழுதீர்களோ அதே போன்று தொழுகுங்கள். அல்லாஹ் உங்களுக்கு தொழும் பாக்கியத்தை தொடர்படியாக தந்து அருள் புரிவானாக. உங்கள் மீது அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலைத்து நிற்க வேண்டும். இப்படிக்கு ரமலான்.